வணக்கம். PKN சேனலுக்காக செய்திகளை வாசிப்பது இனியவன். சென்னை திருவொற்றியூர் சாத்தான்காடுக்குட்பட்ட இபி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். நேற்றைய தினம் இரவு 10 மணி முதல் நண்பகல் 3 மணி வரை மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதில் பொதுமக்கள் கூறுவதாவது, குழந்தைகள், முதியவர்கள், நோயாளிகள் என அனைவரும் பாதிக்கப்படுவதாகவும், வேலைக்கு சென்று வீட்டுக்கு வருபவர்கள் நிம்மதியாக உறங்க முடியாததாகவும், இந்த பிரச்சனை நேற்றைய தினம் மட்டுமல்லாமல் தொடர் பிரச்சனையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள். இதுகுறித்து தகவல் தெரிவிக்க இபி அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டால் தொலைபேசியில் முறையான பதில் அளிக்க மாட்டார்கள் என்றும், இபி ஏஇ மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு முறையான பதில் அளிக்காததாகவும் பொதுமக்கள் ஆத்திரமடைந்து முற்றுகையில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகள் பொதுமக்களுக்கு முறையில் விளக்கம் அளிப்பார்களா? அதுக்கு முன்னே வந்துக்கலாம், குஷ்டு படுகிறது, இதெல்லாம் அதுக்கு முன்னலாம் எங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்குதுங்க, தயவுசெய்து போயிடணும். வந்துக்கிறோம். இப்போ தண்ணி வச்சுட்டு இருக்காரா சார் அவரு? கரண்ட் வந்துச்சு கரெக்டா? அவ்வளோதான். அந்த இடத்துல பால் கட்டு பண்ணுற மாதிரி எந்த விஷயம் இல்லை. கரெக்டாக ஒரு ஃபோட்டோ பண்ணுறேன். சரியா இருந்தேன், சரியா கவர்மெண்ட் ஃப்ரீயாக தானே கொடுக்குது உங்களுக்கு கரண்ட்? தூங்க தேவையா சார் இந்திரா காந்தியில் ஒரு லைன் இல்லையா பாருங்க. இந்த போன் எப்படி சார் சுவிட்ச் ஆஃப் ஆகும்? அந்த போன் எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்க? அதே சுவிட்ச் ஆஃப் பண்ணல. நாளைல இருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன். பப்ளிக் மெசேஜ் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணிக்கலாம். பப்ளிக் ரீட் பண்ணிக்கலாம் சார். மெசேஜ் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் பண்ணலாம்? எந்த மெசேஜ் நீங்க பண்ண மாட்டீங்க? மெசேஜ் சாப்பிடுங்க. ஏன்
தேனி திருவெற்றியூர் ராஜாத்தி நகரில் கம்பர் தெருவிலையும் சரி அனைத்து தெருவிலையும் சரி கரண்டே இல்லை. அடிக்கடிக்க கரண்ட் போய்கிட்டே இருக்குது. இது என்ன நியாயம்? நீங்கள் கரண்டை விடுறீங்களா இல்லை நாங்கள் போராட்டம் பண்ணவா? பெரிய தீவிரமாக போராட்டம் பண்ண வேண்டியது வரும். பெரிய போராட்டம் நடக்கும். எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு கரண்ட் அனுப்புங்க. மணி 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இது என்ன நியாயம்? இத்தனை மணி தான் கரண்ட், இன்னும் வரவே இல்லை கரண்ட். மணி 1 மணி ஆயிடுச்சு. மணி 1 10:30 போச்சு கரண்ட். 10:30 போன கரண்ட் இன்னும் கரண்ட் வரல. இது என்ன நியாயம் சொல்லுங்க? இதான் ஆட்சியா? இதான் அதிகாரமா? கேட்டா ஒருத்தர் தான் இருக்காங்க, 2 பேர் தான் இருக்காங்கிறாங்க. இத்தனை ஏரியாவுக்கு இந்த 2 பேர் தான் வேலையாளா? ஆளை போடுங்க, முதல்ல ஆளை போட்டு கரண்ட் வர வைங்க எங்களுக்கு. இல்ல 2 பேருக்கு தான் ரிசர்ச்மெண்ட் பண்ணுங்க, வேலையை விட்டேவா. தினமும் போதாமா இது மாதிரி? குழந்தைய வச்சு பேச நீங்க பேசுங்கம்மா. கரண்ட் இல்லாம குழந்தைங்க நைட்ல அப்படியே நீங்க எந்த ஏரியாமா? நீங்க கிருஷ்ணன் தெருவுல இது டெய்லி இந்த ப்ராப்ளம் இருக்கு. நாங்க டெய்லி 4 மணிக்கு வந்து இங்க ப்ராப்ளம் அந்த ஆளு எப்பவுமே ப்ராப்ளமா இருக்கு. வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா வயர் சரியில்லை கேபிள் சரியில்லை தான் சொல்றாங்க. ஆனா அதுக்கு என்ன கிளியர் பண்ணவே மாட்டாங்க. டெய்லி ப்ராப்ளமா இருக்கு. எல்லாரும் வேலைக்கு போறாங்க. காலையில 5 மணிக்கு வேலைக்கு போறாங்க. எப்படி போவாங்க வேலைக்கு? அங்கெல்லாம் ஆள் வராங்களா இல்லையாமா? போன் எடுத்துருக்கோம். போன் பண்ண கூட எடுக்க மாட்டாங்க. பேசுப்பா. 15 ஒரு கூட அட்டன் பண்றதே கிடையாது. போன் கையில வச்சிருக்காரு. எங்க முன்னாடியே கட் பண்றாப்ல. எங்க முன்னாடியே கட் பண்றாரு. எங்க முன்னாடியே அட்டன் பண்ணாம நிக்கறாப்ல. அப்ப நம்ம கால் பண்ணும்போது அவர் அதே வேலை பாப்பாரு. ஒழுங்கா ரெஸ்பான்ஸே கிடையாது. இந்த வாரம் 4 தடவை நான் இங்க வந்து என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. கம்பெனி கரண்ட் கொடுக்குறாங்களா இல்ல மக்களுக்காக கரண்ட் கொடுக்குறாங்களா? யாருக்காக கரண்ட் கொடுக்கணும்? மக்களுக்காக தான் கரண்ட் கொடுக்கணும். கம்பெனிக்கு எது கரண்ட் கொடுக்கணும்? கம்பெனிக்கு எது கரண்ட் கொடுக்கணும்? நாங்க கேட்கிற கேள்வி. நீங்க எது கம்பெனி கொடுக்குறீங்க? மக்களுக்கு கரண்ட் கொடுங்க. ஜனம் அதாவது மீனியா வரத்து போறாங்க, ஆட்டோ ஓட்டுறது ஜனங்க, ஆம்பளைங்க போறாங்க, அதாவது வேலை வெட்டி போறாங்க. காலைல 3 மணிக்கு 2 மணிக்கு எழுந்திரிச்சு நைட் ஷிஃப்ட்டுக்குலாம் போறாங்க. அவங்களுக்குலாம் கரண்ட் தேவை இல்லையா? தூக்கம் தேவை இல்லையா? கொசுக்கள் எவ்வளவு கொசுக்கள் நாங்க காவையில் உட்காந்துருக்கிறது சொல்லுங்க. கரண்ட் மேல பொதுமக்களுக்கு கரண்ட் வரணும். கரண்ட் வரலைன்னா மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவோம். மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவோம். ஆமா, இதனால செத்தாலும் பரவாயில்ல, பொழைச்சாலும் பரவாயில்ல. ஒரு முன்னறிவிப்பே கிடையாது சார். ஒரு போன் போட்டா கரண்ட் போற ஒரு முன்னறிவிப்பே கிடையாது. முன்னறிவிப்பு இல்லாம கரண்ட் கட் பண்றாங்க. போன் பண்ணா இந்த போன் எப்படி சுவிட்ச் ஆஃப் ஆகும்? இங்க இருக்கிற போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. எவ்வளவு பெரிய ஃபேன் ஒருத்தர், இவ்வளவு பெரிய லைட் ஒருத்தர், இபி ஆபீஸ்ல போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. கேட்டா போன் இப்பதான் சார்ஜ் போட்டுறாங்க. ஏஐ போன் போட்டா 3 வாட்டி ஃபுல்லா ரிங் போது ஏஐ கட் பண்றாப்ல. ஏடி 2 வாட்டி கழிச்சு ஏஐ போன் எடுத்து இந்த போல ட்ரிப் ஆயிடுச்சு கரண்ட் வரும்னு சொல்றாப்ல. குரூப்ல மெசேஜ் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். ஏபி ரீப்ளே பண்றாப்ல. ஏஐ அது வரைக்கும் ரீப்ளே பண்ணல. அப்புறம் ஆள் வேலை செய்யாம ரீப்ளே பண்றாப்ல. பொதுமக்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் கிடையாது. எப்ப கரண்ட் போகுதுன்னே தெரியல, எப்ப கரண்ட் வருதுன்னு தெரியல. விடிய விடிய கரண்ட் கட்டு. மக்கள் வேலை செஞ்சு வந்து நிம்மதியா படுக்க முடியல. போராடுவோம். போராடுவோம்.